வெல்கம் 15 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சினுடைய 15th டே வெற்றிகரமாக 15th டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து 69 சம்திங் இருந்தது, இப்போ வந்து 67.80 அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து 1.5 கிலோ வந்து 15 நாளில் குறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஓகே, எனக்கு ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து 15வது நாள் காலையில் எந்திரிச்சோன்னே வந்து தண்ணி குடிச்சிட்டு ஆம்லா ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 7:30 இருக்குங்க. இன்றைக்கி மாதுளை ஜூஸ் தான், வித்தவுட் சுகர், வித்தவுட் பால், மில்க் எதுவுமே இல்லாததான். ஸோ ப்ளைன் ஜூஸ் குடிச்சிட்டு, ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா வாழைக்காய் பொரியலும் ப்ளஸ் கேரட் பீன்ஸ் பொரியலும் செஞ்சுருந்தேன். ஸோ பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ வந்து காலையில் வந்து அந்த ஜூஸும் அந்த சாம்பார் வச்சது ஒரு கப்பு காயெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். மேராக்காயின்னு சொல்லுவாங்க, இல்லை சவுச்சவுன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த குழம்போட வந்து குழம்பு கொஞ்சம் சாப்பிட்லாம் போல் இருந்து. ஸோ அதுவும் அந்த ஜூஸும் சாப்பிட்டாச்சு. இது ஒரு 10 o'clock இருக்குங்க. பொரியல் மட்டும் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் பொரியலும் கேரட் பீன்ஸ் பொரியல் மட்டும்தான் வச்சு சாப்பிட்டேன். கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா வாழைக்காய் பொரியல் அதிகமாக சாப்பிட்டா வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இது ஆயிருமோ என்னன்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆகலை, நார்மலாக தான் இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டு இது வந்து 11 o'clock சாப்பிட்டேன். இது 12-12:30 இருக்கும். அந்த ரேஞ்சில் வந்து முட்டை அவிச்சது இருந்தது. ஸோ அது ஒன்று சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன். அதுக்கு தான் கூப்பர் வந்து இந்த மாதிரி எங்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. டீ சாப்பிட்லாம் போல் இருந்தது. இந்த 2-3 நாளாக டீ விட்டாச்சு. ஸோ அதாவது நைட்டு குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பகலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம குறைக்க முடியும். க்ரீன் டீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் டீ எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 3 o'clock வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் போல் இருந்துச்சு. டேட்ஸ் 2ம் நிலக்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சாப்பிட்டாச்சு. ஓகே, மதியம் வரையிலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். க்ரீன் டீயும் பார்த்தீங்கன்னா சுகரெல்லாம் எதுவுமே போடல. அப்படியே வந்து கொஞ்சம் சூடாக குடிக்கலாம் போல் இருந்தது. கொஞ்சம் நம்ம நார்மல் டீ வந்து குடிக்கலான்னு தான் இருந்துச்சு. சரி, முடிஞ்ச வரையிலும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து க்ரீன் டீ எடுத்துக்கிட்டேன். இந்த 2-3 நாளாகவே க்ரீன் டீ தான் எடுத்துகிட்ருக்கிறேன். அப்போவுமே நைட்டு ஏதோ ஒரு டைமில் வந்து நார்மல் டீ எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சப்பாத்தி வந்து காலையில் போட்டது கொஞ்சம் மீதி இருந்தது. இன்றைக்கி என்னமோ சப்பாத்தி சாப்பிட்லாம் போல் இருந்தது. நான் கூட ரெடியூஸ் ஆகிருக்காதே என்னமோ நினச்சேன். 2 சப்பாத்தி, அதே பொரியல், ஃபுல்லாக இருந்த பொரியலெல்லாம் வந்து கவுத்தியாச்சுங்க. எல்லாமே சாப்பிட்றலாம், வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 4 o'clock இருக்குது, 4-4:30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொரியல்லாம் சாப்பிட்டது கொஞ்சம் இன்றைக்கி வந்து வாழைக்காய் வந்து அதிகமாக தான் சேர்த்திட்டேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஆனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அந்த தண்ணி வடிச்சிடங்காட்டி எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது போகையில் வந்து அதே வந்து க்ரீன் டீ ஒன்று சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் டீ சாப்பிட்ருந்தேன். என்ன ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணியாச்சு. என்னை பொறுத்த வரையிலும் 15 நாள் அப்படிங்கிறதுல 1.5 கிலோ அப்படிங்கிறது ஓகே தான். இன்னொரு 2 days 3 days கழித்து பிரேக்கப் எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1 month இல்லை 15 days ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். இது ஈவினிங்கில் நைட்டு வந்துட்டு டியூஷன் முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு பொரி சாப்பிட்லாம் போல் இருந்தது.